ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வந்த ஒரு தெலுங்கு டப்டு வெப் சீரிஸா போட்டா 6 எபிசோட்ஸ்ல ஹரி கதா. ஜெனரலாவே எனக்கு வந்து டிராமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தியேட்டர் ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஹரி கதா நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, இட் இஸ் அ மஸ்ட் சி ஃபார் எவ்ரி இந்தியன். மென்னு விமன்ற அந்த பாரபட்சத்தையே விட்டுடுங்க, எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப அருமையான, இந்த காலத்துக்கு தேவையான இறை பக்தியை நம்ப வைக்கக்கூடிய அருமையான கதை ஹரி கதா. ஹரினாலே பகவான் விஷ்ணு வந்து காப்பவர். இதுக்கு ஹரி கதான்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஆசம் மூவி. 1986 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து லேடி ஸ்டீலர்னு ஒரு படம் பார்த்தேன். செம்ம பிளாக் பஸ்டர் தெலுங்குல. 40 years கழிச்சு ராஜேந்திர பிரசாத் சேஞ்ச் ஆலைங்க. சரத் பாபுவோட பிரதர் அவர் தான் இந்த ஹரிகதால மெயின் கேரக்டர். ஹரிகதா வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த 6 எபிசோட்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேஜ் டிராமா நடக்கும். ஸ்டேஜ் டிராமா, அந்த ஸ்டேஜ் டிராமாவுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஃபயரிங் இன்சிடென்ட் நடக்கும். அதுல ஸ்ரீகாந்தோட ஒய்ஃப் அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து இன்ஜர் ஆயிட்டு அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க இறந்து போயிடுவாங்க ஸ்டேஷன்ல கேக் கட் பண்ணும்போது. ஸோ ஸ்ரீகாந்த் இந்த ஊருக்கு கிளம்பி வருவாரு. அந்த நாடகம் போயிட்டு இருக்கு. குற்றவாளி அந்த ஊர்ல இருக்கதா ஒரு ஃப்ரெண்டும் வந்து சொல்வாரு, க்ளூ கொடுப்பாரு. ஸோ அங்க கிளம்பி போவாரு. அவர் ஒய்ஃபை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்ரீகாந்த் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க போவாரு. ஹரிகதா சீன் பை சீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த பாலியர் இதெல்லாம் பண்ற அண்ணா யூனிவர்சிட்டி இது பண்ண மாதிரி அவர் வந்து அந்த தாத்தா வந்து அவர் பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பேத்திக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாருங்கிறது தான் கதை. ஐ ஹவ் நெவர் சீன் எ டிஃபரண்ட் மூவி லைக் திஸ். அதாவது வந்து நம்ம அந்நியன் பார்த்துருக்கோம், நான் கடவுள் பார்த்துருக்கோம், இது மாதிரி இந்த ஜானர்ல நிறைய படம் பார்த்துருக்கோம். ஹரிகதா மாதிரி இனி ஒண்ணு எடுக்க முடியாது. அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரியில எனக்கா நார்மல் இந்த டிராமா ஆடியன்ஸை வச்சு எப்படி வந்து இந்த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமனுக்கு வந்து பழி தீர்த்துக்கிறாங்கிறத, அந்த டெம்போ, எபிசோட் பை எபிசோட், அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில், ஸ்கிரிப்ட் அண்ட் மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்கா கொண்டு போயிருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீங்க எபிசோட் 1 பார்க்க உட்கார்ந்தீங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல 6 எபிசோடையும் பார்க்காம விட மாட்டேங்க. எபிசோட் 1 பகவான் வந்து நரசிம்ம அவதாரமா வந்து கிழிக்கிறார் ஒரு தப்பு பண்ணவன. அந்த தப்பு பண்ணவனுக்கு வந்து சாவு, அது மாதிரி யாருமே வந்து இது பண்ண முடியாது. எபிசோட் 2 பகவான் வந்து வராக அவதாரமா வந்து கிழிக்கிறார், மிஸ்டீரியஸ். ஆனா அதுல பகவான் கண்ணுக்கு தெரியறது இல்லை. எபிசோட் 1ல நரசிம்ம அவதாரம் காட்டுல கிழிக்கிறாரு. அந்த டைம் டிராமா போயிட்டு இருக்கு. அப்பவே ஸ்ரீகாந்த் ஸ்மெல் பண்ணிடுறாரு சம்திங் ராங் அப்படின்ட்டு. எபிசோட் 2ல இருந்து போறது ஸ்ரீகாந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எபிசோட் 3 வராக அவதாரமா வந்து எபிசோட் 3ல வந்து வராக அவதாரமா டைரக்டாவே வந்து தும்சம் பண்ணிடுறாரு. எபிசோட் 4 வாமன அவதாரமா வந்து ஒரு வில்லனை க்ளோஸ் பண்றாரு. எபிசோட் 5 கிருஷ்ணரோட சங்கு சக்கரமும் பரசுராமரோட அந்த ஆக்ஸ் வந்து இந்த பின்மண்டையில் அடிச்சு 2ஆ புழக்கிறது. எபிசோட் 6 இஸ் த அல்டிமேட். நம்மளாம் வெயிட் பண்ணிருக்க தசாவதாரத்தை வந்து 9 அவதாரம் பார்த்துட்டோம். 10வது அவதாரம் என்ன? கல்கி. அந்த கல்கி அவதாரம் யாரு இந்த எபிசோட்ல? அதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ல இந்த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமனுக்கு யாரு பண்றாங்களோ அவங்களை இப்படி வந்து தும்சம் பண்றது யாரு? அவர் எப்படி அந்த பொசஸ் ஆகி டெமிகாடா மாறுறாரு? இட் இஸ் அல்டிமேட்லி மோர் சிண்டிலேட்டிங் ஈவன் தன் காந்தாராவோட கிளைமேக்ஸ். நான் ஒரு படத்தை இப்படி வந்து சொல்றேன்னா, காந்தாரோட கிளைமேக்ஸோட என்ன சிண்டிலேட்டிங்கா இருக்குன்னா, இட் இஸ் சம்திங் ட்ரூலி டெரிஃபிக். எல்லாரும் பார்க்க வேண்டியது. அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்க அக்கிரமத்துக்கு பரவாயில்ல, பகவான் 100 அவதாரம் எடுத்தாலும் பரவாயில்ல, 1000 அவதாரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரையும் கிழிச்சு போடணுங்கிறத சுபாபா காமிச்சுக்கான். கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலா இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நான் வந்து பார்த்ததில்லை. சம்திங் டோட்டலி டிஃபரெண்ட், ட்ரூலி டெரிஃபிக். இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். அப்ப நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி இந்த கல்கி அவதாரம் வருவாங்க நம்ம காத்துட்டு இருக்கோம். எனக்கு தெரியாது, மேபி அக்கார்டிங் டு மித்தாலஜி இந்து புராணாஸ் கல்கி அவதாரம் வரதுக்கே இன்னும் 4,26,000 வருஷம் இருக்கான். அதாவது நம்ம வந்து இந்த கலியுகத்துல வந்து இந்த துவாபர முகாம் முடிச்சு இப்போ
கலியுகால இருக்கிறது வந்து 5000 இயர்ஸ் தான் இருக்கும். அதாவது கிருஷ்ண பரமாத்மா பூமியை விட்டு போனதுக்கு. அப்ப இன்னும் 4,27,000 இயர்ஸ் வெயிட் பண்ற அளவுக்கு யாருக்காவது பேஷன்ஸ் உண்டா? அது வரலாம். இந்த இடத்துல நடக்கிற அக்கிரமங்கள் இன்னும் எவ்வளவு ஜாஸ்தியாக போறது, மனுஷனே மனுஷனை அடிச்சு திட்டுற ஸ்டேஜ் வருமா? நவ் கம்மிங் பேக் டு ஹரிகதா, பக்தியை மட்டும் இந்த கலியுகத்துல வந்து விட்டுடாதீங்க. உறுதியா வந்து கடவுளோட காலை கெட்டியா பிடிங்க, கடவுளோட காலை வலிக்கிற அளவுக்கு பிடிங்க. அந்த கடவுள் வந்து நேரடியாவே வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் தருவாருங்கிறது வந்து ஹரிகதால பிரில்லியண்டா காமிச்சிருக்காங்க. நவ் the artist portrayal of characters absolutely brilliant, music வேற லெவல். அதே மாதிரி அந்த போட்டோகிராஃபி, அந்த சீன்ஸை பேன் பண்ணி கொண்டு போன விடம் பிரில்லியன்ட். கிளைமேக்ஸ் வந்து சூப்பர்ப் கிளைமேக்ஸ். அதோட வந்து ஒரு பாட்டி நரேட் பண்றாங்க, ஆரண்ய காண்டம் முடிகிறது அப்படின்னு 6 எபிசோட்ஸ். இந்த 6 எபிசோட்ஸ் ஆஃப் ஹரிகதா நம்ம எவ்வளோ வந்து லைஃப்ல வந்து எதோ வேண்டாததை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றோம். ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு இந்த பொன்னான கண்கள் இறைவன் கொடுத்த பெரிய வரம். அந்த நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு இந்த கண்களை யூஸ் பண்ணுங்க. நியூ இயர் மெசேஜ். நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு இந்த காதை யூஸ் பண்ணுங்க. 2 காது கொடுத்துருக்கு, 1 வாய் தான் கொடுத்துருக்கு. பேசுறதுல வந்து நாவடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. லிசன் 2 தடவை லிசன் பண்ணுங்க, 1 தடவை பேசுங்க. கமிங் பேக் டு ஹரிகதா, இதை பத்தி விட்டா ஹரிகதானா முன்னாடிலாம் கலா காலட்சேபம்னு எல்லாரும் நினைப்பாங்க. இது கதா காலட்சேபம் அல்ல. ஹரிகதாவையும் இன்னைக்கு இந்தியாவில் இதுவரைலாம் நடந்திருக்கிற கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமனையும், இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்கிறதையும், நாளைக்கு இனி ஒண்ணு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஹரிகதாவை பாருங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு குடிமகன் ரத்தத்துக்குள்ளேயும் ஓடும். அப்ப அந்த ஹரிகதா பார்த்தா ஒருவேளை வந்து கெட்டவன் கூட நல்லவனா வந்து மாறிடலாம். கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் ஹரிகதாவோட உறுதி. ஆனா டிராமா ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன், அவங்க அந்த ஸ்டேஜில் ஊறி ஊறி சினிமா ஆர்டிஸ்டோட நிச்சயமா நல்லா தான் இருக்கும். சினிமா ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவுக்கு வந்து வந்து மேக்கப் போட்டு நடிக்கிறாங்க. ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் உட்காந்து எவ்வளவு நேரம் மேக்கப் போடணும் தெரியுமா? அவங்க காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த படம் தெருக்கூத்து பேட்டர்ன்ல பண்ணியிருந்தாலும் இதை வந்து ஒரு மூவிக்கு என்னால் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும். டோவினோ தாமஸ் பண்ண மின்னல் முரளி, அந்த ஸ்டேஜ் ஷோ போடுவாங்க, அவர் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ போந்துருவாரு. ஆனா இந்த ஹரிகதா படத்துல வந்து கடவுளே உடம்புல போந்துருவாரு. another important factor of ஹரிகதா is ஜாதியை வச்சு மனுஷனை எந்த அளவுக்கு தாழ்த்துறாங்களோ, அந்த மனுஷன் வந்து கடவுள் ஸ்டேட்டஸ் அடையும் போது எங்க ஜாதி எங்க ரத்தம். அதாவது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு அவுட்காஸ்ட் பையனை வந்து அவங்ககிட்ட நாலேஜ் இருந்தும் டீச்சர் ஸ்கூல்ல ஒதுக்கி வைக்கிறாரு. அவன் அம்மா மேல பாசம் வச்சிருக்கான், அம்மாவை அபாண்டம் போட்டு கொண்டுடுறாரு, அவனை கோயில் உள்ள விட மாட்டேன்றாங்க. அதே மாதிரி அவனை இன்னொரு பெண்மணி வர அம்மா ரூபத்துல பாக்குறான். 2 தடவை அம்மா வந்து இறந்து போனதை அவனால பொறுத்துக்க முடியல. சோ அந்த அவதார புருஷன் அந்த ஹரிங்கிறவர் வந்து இதுல வந்து செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காரு. கேரக்டர் சூப்பரா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க. லைஃப் டைத்துல ஒரு நல்ல விஷயம். ஹரிகதா விட்டுடாதீங்க. இன்ஃபேக்ட் உங்க நியூ இயரே வந்து ஹரிகதா பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் எ வண்டர்ஃபுல் நியூ இயர். பகவான் ஸ்ரீஹரி இந்த பூமியை ரட்சிப்பவர். பகவான் ஸ்ரீஹரி எல்லாரையும் ரட்சிப்பார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.